இன்றைய செய்தி தொகுப்பில் நாம் காண இருப்பவை: சாம்பியன் பட்டம் வென்ற பெங்களூரு அணி, பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த அரசு ஊழியர், ரஷ்யாவின் முக்கிய பாலத்தை குண்டுகள் வைத்து தகர்த்த உக்ரைன், 7 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. இது குறித்த தகவல்களை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். IPL தொடரின் இறுதிப் போட்டியில் 6 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது. 10 அணிகள் பங்கேற்றிருந்த 18வது IPL தொடரின் இறுதிப் போட்டி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. இதில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் விளையாடின. இந்த போட்டிக்கான டாஸ் வென்ற பஞ்சாப் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி 20 ஓவரில் 9 விக்கெட்டை இழந்து 190 ரன்கள் எடுத்தது. அதனைத் தொடர்ந்து 191 ரன் எடுத்தால் சாம்பியன் பட்டத்தை வெல்லலாம் என்ற நிலையில் களம் இறங்கிய பஞ்சாப் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டை இழந்து 184 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 6 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது. IPL-இல் கோப்பையை வென்ற RCB மற்றும் விராட் கோலிக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில், RCB அணிக்கு வாழ்த்துக்கள் என்றும் விராட் கோலியின் நீண்ட கால கனவு தற்போது நனவாகி இருப்பதாக கூறினார். மேலும் சென்னை அணி அடுத்த சீசனில் சிறப்பான கம்பேக் கொடுக்கும் என எதிர்பார்ப்போம் என பதிவிட்டுள்ளார். பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று முக்கிய ஆலோசனை மேற்கொள்கிறார். சென்னையின் 2வது விமான நிலையம் காஞ்சிபுரம் அடுத்த பரந்தூரில் 20 கிராமங்களை உள்ளடக்கி 5000 ஏக்கரில் அமைகிறது. விமான நிலையம் அமைக்கும் நடவடிக்கைகளை மத்திய, மாநில அரசுகள் இணைந்து மேற்கொண்டு வருகின்றன. பரந்தூர் விமான நிலையத்திற்கு தேவையான நிலத்தை கையகப்படுத்தும் பணியில் தமிழ்நாடு அரசின் தொழில்துறை ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று முக்கிய ஆலோசனை மேற்கொள்கிறார். அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய பணிகள் தொடர்பாக அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். IPL இறுதிப் போட்டியில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி வெற்றி பெற்றதற்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், IPL போட்டியில் வரலாற்று வெற்றி பெற்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு வாழ்த்துக்கள் என்றும், கனவு கடைசியில் நனவாகி உள்ளதாகவும், இந்த வெற்றியானது கர்நாடகாவின் பெருமையை உயர்த்தி உள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் இந்த RCB வெற்றி விராட் கோலியின் 18 ஆண்டு கால தவம், விசுவாசம் மற்றும் அர்ப்பணிப்பின் பலன் என்றும், இது ஒரு வரலாறு படைக்கும் நாள் என்று பதிவிட்டுள்ளார். மாமல்லபுரத்தில் தாவேக சார்பில் இன்று 2ஆம் கட்டமாக கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற உள்ளது. தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் கடந்த 30ஆம் தேதி முதற்கட்டமாக 18 மாவட்டங்களைச் சேர்ந்த 88 தொகுதி மாணவர்களுக்கு பரிசுகளை தாவேக தலைவர் விஜய் வழங்கினார். இந்த நிலையில் தாவேக சார்பில் இன்று 2ஆம் கட்டமாக கல்வி விருது வழங்கும் விழா மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற உள்ளது. இதில் 84 தொகுதிகளை சேர்ந்த மாணவ, மாணவிகளுக்கு சான்றிதழும் ஊக்கத்தொகையையும் தாவேக தலைவர் விஜய் வழங்க உள்ளார். பக்ரீத் பண்டிகை மற்றும் வார இறுதி நாட்களை ஒட்டி 1584 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு வெள்ளிக்கிழமை 520 பேருந்துகளும், சனிக்கிழமை 550 பேருந்துகளும், சென்னை, கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு வெள்ளிக்கிழமை 100 பேருந்துகளும், சனிக்கிழமை 90 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல மாதவரத்திலிருந்து 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதிகளில் 24 பேருந்துகளும் மற்றும் பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் 300 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வார இறுதியில் வெள்ளிக்கிழமையன்று 14,413 பயணிகளும், சனிக்கிழமையன்று 5,990 பயணிகளும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையன்று 15,680 பயணிகளும் பயணம் மேற்கொள்ள முன்பதிவு செய்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் 12 கிலோமீட்டர் பாலத்தை குண்டுகள் வைத்து உக்ரைன் தகர்த்துள்ளது. போர் நிறுத்த பேச்சுக்கள் தோல்வியடைந்த நிலையில் ரஷ்யாவின் மீது உக்ரைனின் தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. முன்னதாக 117 ட்ரோன்களை ரஷ்யாவின் பல பகுதிகளுக்கு அனுப்பி 5 விமானப்படை தளங்களை குறிவைத்து உக்ரைன் தாக்குதல் நடத்தியது. இதில் ரஷ்ய விமானப்படையின் 30 போர் விமானங்கள் தகர்த்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இது இந்த போரின் மிகப்பெரிய சேதமாக கருதப்படுகிறது. இதற்கிடையே உக்ரைனிடமிருந்து 2014 ரஷ்யா கைப்பற்றிய கிரீமியாவையும் ரஷ்யாவையும் இணைக்கும் வகையில் 12 கிலோமீட்டர் தூர பிரம்மாண்ட பாலம் உள்ளது. கிரீமியன் பாலம் என்றும் கெர்ச் பாலம் என்றும் இது அழைக்கப்படுகிறது. இதில் ஒரு பக்கம் ரயில் போக்குவரத்திற்கும் மறுபக்கத்தில் சாலை போக்குவரத்தும் நடந்து வந்தது. நிலையில் நீருக்கடியில் பாலத்தின் தூண்களின் அடியில் வைக்கப்பட்ட வெடிகுண்டுகளை இயக்கி உக்ரைனின் உளவு அமைப்பான SBU தாக்குதல் நடத்தியது. இதில் பாலத்தின் பெரும் பகுதி தகர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் பாலம் மட்டுமல்லாமல் அதை தாங்கி நிற்கும் தூண்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளன. பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த அரசு ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் உதவி நிர்வாக அதிகாரியாக இருந்தவர் ஷாகுர்கான்
இவரது சந்தேக நடவடிக்கைகள் காரணமாக சமீப காலமாக இந்திய உளவு அமைப்புகளால் இவர் கண்காணிக்கப்பட்டு வந்தார். அப்போது ஷாகூர் கானுக்கு பாகிஸ்தான் உளவு அதிகாரிகளுடன் தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கடந்த சில நாட்களாக மத்திய உளவு அமைப்பினர் ஷாகூர் கானை ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்து வந்தனர். அப்போது அவரிடம் பாகிஸ்தானுக்கு செல்லும் விஷா இருந்ததும் பலமுறை அவர் பாகிஸ்தான் சென்று வந்ததும் உறுதி செய்யப்பட்டது. அதற்கு பாகிஸ்தான் உளவு அதிகாரி டேனிஸ் உதவி செய்துள்ளார். பாகிஸ்தான் சென்று திரும்பியதும் உளவு அதிகாரிகளுக்கு பல்வேறு முக்கிய தகவல்களை அவர் வழங்கியுள்ளதும் தெரியவந்தது. இதையடுத்து ஷாகூர் கான் கைது செய்யப்பட்டார். மணிமுத்தாறு அருவியில் குளிக்க 10வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை கடந்த வாரம் தொடங்கியதை அடுத்து நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மணிமுத்தாறு அருவியில் தற்போது காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி மணிமுத்தாறு அருவியில் குளிக்க 10வது நாளாக வனத்துறையினர் தடை விதித்தனர். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மணிமுத்தாறு அருவிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், கோவை மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் லேசான இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புல்லரம்பாக்கம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து ரூபாய் 12,000 கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் அடுத்த புல்லரம்பாக்கம் அம்பேத்கர் நகர் பகுதியில் வசித்து வரும் அப்பன்ராஜ் ராஜேஸ்வரி தம்பதியினர் சென்னை மரடி பகுதியில் உள்ள தன்னுடைய உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்த நிலையில் மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் வைக்கப்பட்டிருந்த ரொக்கப்பணம் 12,000 திருடி சென்று கொண்டுள்ளனர். இந்நிலையில் வெகு நேரமாகியும் வீட்டின் பின்புற கதவு திறந்த நிலையில் உள்ளதை கண்டு வீட்டின் பின்புறத்தில் உள்ள அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். இதைக் கண்டு வீட்டின் உரிமையாளருக்கு தொலைபேசி மூலமாக தகவலை தெரிவித்தனர். தகவலிருந்து விரைந்து வந்த அப்பன்ராஜ் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனையடுத்து அப்பன்ராஜ் அருகில் உள்ள புல்லரம்பாக்கம் B8 காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் புல்லரம்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். காரையார் அணையிலிருந்து கார் பருவ சாகுபடிக்காக தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தண்ணீர் திறந்துவிட்டார். நெல்லை மாவட்டம் காரையார் அணையிலிருந்து கார் பருவ சாகுபடிக்காக தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, நெல்லை மாவட்ட ஆட்சியர் சுகுமார் ஆகியோர் தண்ணீர் திறந்து வைத்தனர். 800 கன அடி வீதம் 122 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. இதன் மூலம் கண்ணடியன் கால்வாய், கோடகன் கால்வாய், பாளையங்கால்வாய் உள்ளிட்ட 11 கால்வாய்கள் வழியாக தண்ணீர் பாய்ந்து சென்று 46,786 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. அணை திறப்பு நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன், பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் சிவக்குமார், கோவிந்தராசு, முருகன், நந்தினி, ராம் சூர்யா மற்றும் மின்வாரிய பொறியாளர்கள் வெங்கடாச்சலம், ராஜா, சுரேஷ், முத்துக்குமார் உட்பட ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். குடியாத்தம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 20 சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பெரும்பாடி தனலட்சுமி நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் கட்டுமான தொழில் செய்து வருகிறார். இவர் தன்னுடைய குடும்பத்துடன் திருப்பதி கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு அதிகாலையில் வீட்டுக்கு வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 20 சவரன் தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை மர்ம நபர்கள் திருடி சென்றதை கண்டு ராஜேஷ் அதிர்ச்சி அடைந்தார். அதனையடுத்து ராஜேஷ் கொள்ளை சம்பவம் குறித்து குடியாத்தம் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற குடியாத்தம் தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதுடன் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். மதுராந்தகம் அருகே 20 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாத சாலையை உடனே சீரமைக்க வேண்டும் என வலியுறுத்தி கருப்பு கொடி ஏந்தி அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சிறுபாக்கம் அருகேயுள்ள அம்மனப்பாக்கம் கிராமத்தில் 350க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 20 ஆண்டுகளாக இப்பகுதியில் உள்ள கிராம சாலையை சீர் செய்யவில்லை என அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் சீரமைக்கப்படாத சாலையை உடனே சீரமைக்க வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் கருப்பு கொடி ஏந்தியவாறு கிராமத்தின் சாலையிலிருந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இது குறித்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் உடனே நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். சித்தாமூர் ஒன்றிய அம்மனம்பாக்கம் கிராமத்துல பேசுறோம். இந்த தார் சாலை 2007, 2008ஆம் ஆண்டு போடப்பட்ட சாலை PMJ பிரதம மந்திரி சாலை. இந்த சாலை 2007 இருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் மேல ஆகுது. மறுபடியும் சீரமைக்கல. இதனால ரொம்ப மோசமான நிலை உள்ள இந்த சாலை மழை காலம் முட்டிக்கால் சேர் உள்ள போகுது. இதனால பள்ளி மாணவ மாணவிகள் வயசான முதியோர்ல எல்லாம் மிகவும் சிரமப்படுறாங்க. இந்த சாலையை சீரமைக்க சொல்லி பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை.
அனைத்து அதிகாரிகளும் மனு கொடுக்கப்பட்டு இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை இல்லை. இது இப்பயாவது இந்த நடவடிக்கை எடுத்து இந்த சாலை சீரமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் கிராம பொதுமக்கள் சார்பாக. பேரணாம்பட்டு அருகே நண்பர்களுடன் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக காட்டுப்பகுதிக்கு சென்று விலங்கு ஒன்றை நாட்டு துப்பாக்கியால் சுட்டபோது மறுசுழற்சியாக தவறி குண்டு பாய்ந்து ஒருவர் உயிரிழந்த சம்பவம் கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த கள்ளிச்சேரி பகுதியை சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் என்பவர் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு நாட்டு துப்பாக்கியுடன் சென்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து காட்டுப்பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக நாட்டு துப்பாக்கியால் சுடும்போது எதிர்பாராத விதமாக குண்டு திரும்பி பாய்ந்ததில் ஹரிகிருஷ்ணன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து பேரணாம்பட்டு வனத்துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் இறந்த ஹரிகிருஷ்ணன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைகளுக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தெற்கு சூரங்குடி பகுதியில் தாழ்த்தப்பட்ட மக்களின் சுடுகாட்டு பகுதியை ஆக்கிரமிப்பு செய்வதோ கொலை மிரட்டல் விடுத்து வரும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தாழ்த்தப்பட்ட மக்கள் மனு அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தருமபுரம் தெற்கு சூரங்குடி பகுதியில் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஏராளமான குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். நிலையில் இப்பகுதியில் உள்ள சுடுகாட்டு பகுதியை சிலர் ஆக்கிரமித்தும் பெயர் பலகையை அகற்றியும் ஜாதி ரீதியான மன உளைச்சலை ஏற்படுத்தி வருவதுடன் கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும் தாழ்த்தப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்ய முடியவில்லை என்று தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் தங்களுக்கு சொந்தமான சுடுகாட்டை ஆக்கிரமிப்பு செய்ய முயலும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் என்பதால் தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் தெரிவித்துள்ளனர். போகக்கூடிய பாதையை பக்கத்தில் இருக்க 2 சொத்துக்காரங்க இந்த பாதையோட நடக்க விட மாட்டேன், இது எங்களுக்கு இடம்னு சொல்லி அதை ஆக்கிரமிக்க நினைச்சு எங்களை ஜாதி ரீதியாகவும் மற்றபடி ஆட்களை வச்சும் மிரட்டி எங்களுக்குள்ள அந்த சுடுகாட்டு போகக்கூடிய பாலத்தையும் உடைச்சி போட்டு இப்போ அங்கே ஒரு ஆள் இறந்து போச்சுன்னா கொண்டு போறதுக்கும் வழி இல்லாமல் இது பண்ணியிருக்காங்க சார். அதுக்குள்ள ஆதாரம் எல்லாம் இன்னும் என்கிட்ட இருக்கு, போட்டோட எல்லா இதுவும் இருக்கு சேதப்படுத்தியதுக்கு. ஆமாம், அதை நாங்கள் கலெக்டர்கிட்ட கொண்டு மனுவாக கொடுத்துருக்கோம். அவங்க நடவடிக்கை எடுக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தான் தமிழக முதல்வரும் இதுக்கு தலையிட்டு எங்களுக்கு ஒரு அந்த பாதையிலிருந்து வலிச்செருக்காத அளவில் எங்களை சுடுகாட்டுக்கு போறதுக்கு உள்ள நடைமுறைகளை நீங்கள் தான் செய்து தரணும். எங்களுக்கு ஒரு 50 குடும்பம் கிட்ட இருக்காங்க. கொண்டு போக முடியாது, அவங்க பாலத்தை உடைச்சு போட்டுறாங்க சார். பாலத்தை உடைச்சு போட்டுட்டாங்க. நாங்க அதுக்குள்ள ஆதாரம் இந்த போட்டோ எல்லாம் இருக்கு, யாரெல்லாம் வந்தாங்க உடைச்சாங்க. எங்களுக்கு அவ்வளவு அடக்கம் பண்ணது அங்கதான். கொண்டு போறதுக்கு பாதை வேணாம், எங்களுக்கு முடியாது. ஆமா, போக விட மாட்டேன். வந்தாலும் ஏசாங்க. அதுக்கு பிறகு நாங்க ரவுடியில வச்சு மிரட்டாங்க. இது குறித்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட தெரிவிச்சோம். அவங்க நடவடிக்கை எடுக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. செங்கத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் அதிகாரிகள் முறையாக பங்கேற்கவில்லை என கூறி திருவண்ணாமலை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் உள்ள ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மைய அலுவலகத்தில் மாதந்தோறும் நடைபெறும் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் அதிகாரிகள் முறையாக கலந்து கொள்ளவில்லை எனவும் விவசாயிகள் அளிக்கும் புகாரின் அடிப்படையில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் விவசாயிகள் பங்கேற்று தங்களது குறைகளை மனுக்களாக அளித்தனர். அப்போது கடந்த 9 மாதங்களாக துறை சார்ந்த அதிகாரிகள் முறையாக பங்கேற்கவில்லை எனவும் விவசாயிகள் அளிக்கும் மனுக்கள் மீது அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும் தெரிவித்தனர். இதனால் பாதிக்கப்பட்ட விவசாய சங்கத்தினர் திருவண்ணாமலை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.